இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்று மாதத்துடைய 2வது நாளும் கூட. இன்று நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல இருக்கின்றார்கள். இன்று முதல் நாள் அவர்களை ஆசீர்வதித்து வழி அனுப்புவோம். இந்த கல்வியாண்டு முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் என்ன படிப்பு படித்தாலும், இந்த பள்ளிக்கு சென்றாலும், அவருடைய பயணத்தையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய முயற்சியையும் அவருடைய கடின உழைப்பையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கும்படி சிறப்பான விதத்தில் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் நாம் வாழ்த்து கூறுவோம். இந்த கல்வி ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக அமையட்டும். சிறப்பான விதத்தில் நோய் நொடியற்ற வாழ்வையும் ஆபத்து விபத்துகளிலிருந்தும் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களை பற்றி கொண்டு நம்மை வழிநடத்தும்படி இணைந்து நாம் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். சிறப்பான விதத்துல நம்முடைய பிள்ளைகள் பல நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிக்கு செல்வது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் இப்படியே வாழ முடியாது. கடினமாக உழைத்தால் மட்டுமே, கல்வி ஒன்று மட்டுமே நம்முடைய தரத்தையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய பொது உடைமை சித்தாந்தத்தையும் வளர்க்கும் என்றால் அது மிகையாகாது. பிரியமான மாணவ செல்வங்களே, உங்களோடு இணைந்து நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், நல்ல ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ வீட்டு பாடங்களை ஒழுங்காக செய்யவும், ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நீங்கள் வாழ, சிறப்பான விதத்துல இந்த செல்போன்ல அடிமையாய் கிடக்கக்கூடிய பிள்ளைகள் முற்றிலுமாய் மறந்து படிப்புல அதிக கவனம் செலுத்த உங்களுக்காக உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரியே, இன்றைய நாளுடைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பமும் இன்பமும் கலந்ததுதான். ஒரு நதியினுடைய இரு கரைகளைப் போல வாழ்க்கை எப்போதும் இனிமையாக இருக்காது, அல்லது துன்பமே வாழ்க்கை என்பதும் அல்ல. இரண்டும் கலந்ததுதான் என்பதை இந்த நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரியே, நிறைய நேரங்கள்ல சைனா களிமண்ணால் செய்யப்பட்ட தட்டுகளாக இருக்கலாம், பூச்செடி வைக்கக்கூடிய தொட்டிகளாக இருக்கலாம். அவை பளபளப்பாகவும் பூக்கள் நிறைந்ததாகவும் நம் அத்தனை பேருக்கும் பிடித்ததாக இருக்கின்றது. இவை இரண்டு வகையாக பிரிக்கிறார். ஒன்று வெள்ளை நிற தட்டுகள், பூத்தொட்டிகள். இரண்டாவது மஞ்சள் நிறமானது. இந்த வெள்ளை நிறமான தட்டுகள், தொட்டிகள் ஒரு முறை மட்டுமே தீயில் சுடப்படுகின்றது. ஆனால் இந்த மஞ்சள் நிறமானது அழகான கவர்ச்சியான பூக்கள் வரையப்பட்டு யாராலும் பார்க்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தட்டாக, பூத்தொட்டியாக நாம் பார்க்கின்றோம். இவை அத்தனையும் ஒரு முறைக்கு இருமுறை தீயில் சுடப்படுவதால் அதனுடைய உறுதித்தன்மையும் அதனுடைய அழகும் அதனுடைய நேர்ச்சியும் சிறப்பான விதத்துல பூக்கள் நிறைந்ததாக நாம் பார்க்கின்றோம். 2 முறை தீயால் சுடப்பட்ட பிறகே அது பளபளக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் கிறிஸ்துவ வாழ்வும். இன்று சீடர்களுக்கு மத்தியில ஆண்டவர் அறிவுரையாக கூறுகிறார். நீங்கள் துன்பப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஒரு நாள் வரும், என்னை விட்டு நீங்கள் ஓடி போய்விடுவீர்கள் உங்கள் வீட்டிற்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று துன்பத்தை பார்த்து துவண்டு விடாமல், கஷ்டத்தை பார்த்து துவண்டு விடாமல், சூழ்நிலையை பார்த்து துவண்டு விடாமல், இந்த நிலையும் மாறும், இந்த சூழ்நிலையும் மாறும், இந்த நபரும் மாறுவார், இந்த கஷ்டமும் மாறும், இந்த கடன் சுமையும் மாறும், இந்த நிலையும் மாறும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு, எதிர்நோக்கோடு, நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட எதிர்நோக்கோடு பயணிக்க இந்த இனிய நாளில் நாம் ஜெபிப்போம்,
ஒப்பு கொடுப்போம். எது நடந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பம் துயரம் வந்தாலும் அத்தனையும் கடந்து போகும். இது நிலையானது இல்லை, இதுவும் கடந்து போகும், இதுவும் மாறிவிடும், இந்த நிலையும் மாறிவிடும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு வாழ நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளில் எங்களுடைய குடும்ப பிள்ளைகள் சிறப்பான விதத்துல இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த கல்வி ஆண்டினுடைய முதல் நாள் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல இருக்கின்றார்கள். நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உன்னுடைய இனிய நாமத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகளை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும். இந்த ஆண்டு முழுவதும் இவர்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டும், ஒழுக்க நெறிகள் வாழ வேண்டும், நோய் நொடியற்ற வாழ்வோடு நோய் நொடியற்று இவர்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்க வேண்டும். சிறப்பான விதத்துல கடினமாக உழைக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும், இன்னும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும், உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து என் மகளை இதோ என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை, பேர குழந்தைகளை இன்று நாளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தொடங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த கல்வியாண்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை உங்க பாத்துல ஒப்ப கொடுக்கிறோம் தகப்பனே. தொடக்கத்திலிருந்தே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கணும். அவர்கள் எந்த வகுப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு வகுப்பிற்குரிய பாடங்களை சரிவர அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை அத்தனையும் அவருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்க முடியாத சிறப்பான விதத்தில் பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த விடுமுறை நாட்களில் செல்போனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்களோ, அடிமையாகிட்டாங்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவர்கள் பாடத்தில் தங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதமாக நிரப்ப முடியும். இதோ அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பமோ, துயரமோ, வேதனையோ, பட்டினியோ உன் அன்பிலிருந்து எங்களை பிரிக்காத வண்ணம் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.